ஹலோ எவ்ரிவன், பார்க்கும்போதே சாப்பிடணும்னு இருக்கா. இப்போதான் மாங்காய் சீசன் முடிஞ்சிச்சே. என்ன ஊறுகாய் தானே நினைக்கிறீங்க? ஹெல்தி ஊறுகாங்க. ஊறுகாய் ஹெல்தியா? ஆமாங்க, மிக்சடு வெஜிடபிள் ஊறுகாய் தாங்க இன்னைக்கு பண்ண போகிறோம். உங்க மாடிக்கு போயிட்டு கோவக்காய் பறிச்சிட்டு வரலாம். மார்க்கெட்டில் கோவக்காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பழுத்தா கோவக்காய் யூஸ் பண்ண வேண்டாங்க. 4 கிலோக்கு மேலே இருக்குங்க. பறிச்சுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாவும் தேவைப்படும், கொஞ்சமாக பறிச்சிக்கலாங்க. இதில் போயிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கேரட் கூட ஆட் பண்ணிட்டேங்க. இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு ஆட் பண்ணலைங்க. இஞ்சி கோவக்குங்க. இதே மாதிரி கேரட்டையும் கட் பண்ணிட்டேங்க. ஊறுகாய் தாளிக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு செக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்றேங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல கோவக்காய் 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 கப் கேரட் பீசஸ் போட்டுக்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு மாங்காய் பீசஸ் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மாங்காய் இல்லைன்னா லெமன் இல்லைன்னா டேமரண்ட், 2ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வச்சுட்டு வந்த பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணலாம். 1/4 கப் வீட்டில் ரெடி பண்ண மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண கடுகு தூள் 1/2 ஸ்பூன், ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தயத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் விட்டுலாங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. சிராமிக் பவுல் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெளியில் 2 to 3 days தாங்க இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.